ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நான் புருதேஸ்வரா கோவிலுக்கு வந்துட்டேங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கோவில் எனக்கு பிளானிங்கில் இல்லை இந்த டூரில். ஸோ இந்த நம்ம தமிழ்நாடு டூரில் எனக்கு பிளானிங்கே இல்லை முன்னாடி. ஸோ நான் இந்த முன்னாடி வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கர்ப்பரக்ஷக அம்மன் டெம்பிளுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த டெம்பிளுக்கு நான் கூகுள் சர்ச் பண்ணேன் இன்னொரு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா என்னன்னு. ஸோ அந்த டைமில் சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சு இந்த புருஹதேஸ்வர கோவில் ஒரு 20 கிலோமீட்டர் தூரமாக இருக்குன்னு அப்படா எனக்கு தெரிஞ்சு. ஸோ சரே நான் நிறைய தடவை இந்த ஹிஸ்டரி இந்த டெம்பிள் பற்றி எல்லாம் மொத்தம் முன்னாடி நான் நெட்டில் தான் பார்த்தேன். நேராக எனக்கு தெரியாது. இவ்வளோ தூரம் இந்த டெம்பிள் இந்த ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் 20 கிலோமீட்டரில் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் லைவ்லோக்கு வந்தேன். ஸோ லைவில் பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் வரலைங்க. எதுக்குன்னா இந்த கோவிலை பற்றி சொல்கிறதுக்கும் எனக்கு வயசு பத்தாதுங்க. தெரியுமோ எனக்கு இந்த கோவில் பார்க்கும்போதே ஹிஸ்டாரிக்கலு இந்த மொத்தமும் சொல்கிறதுக்கு எனக்கு வயசு பத்தாது. பட்டு நான் ஒரே ஒரு சொல்கிறேன், இந்த டெம்பிள் உண்மையாக சொல்கிறேன், என்ன லைஃபே வேஸ்ட்டுங்க. எதுக்குன்னா அந்த மாதிரி இருக்கும் டெம்பிள் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி எப்படி டிசைன் பண்ணிட்டாரோ, இந்த ஸ்டோன் எப்படி இந்த ஒரு 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 நான் தெலுங்குல கூட சொன்னேன். இந்த வீடியோ நான் பார்க்கலன்னா நான் லைஃபே வேஸ்ட்டுன்ன மாதிரி நான் கூட தெலுங்குல கூட ஒத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு ஒரு டிசைன் இது எந்த காலம்లో கட்டிட்டாரோ என்ன இது டெம்பிள். ஸோ உண்மைதான் சொல்கிறேன். எனக்கு சொல்கிறதுக்கு இப்போ கூட வாயில் இதே வரலைங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த கோவிலை. அப்புறம் உள்ள சிவன் இது லிங்கம் எப்படி இருக்கோ, ஸோ வெளியில் நந்தி எப்படி இருக்கோ అని ஒரு சொல்கிறதுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இது 1 ஹவரில் 2 ஹவரில் சுற்றுறதுக்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ டைமே பத்தாது. அதனால தான் நிறைய தடவை நிறைய டைமு போகலாமோ அந்த மாதிரி இருந்த டெம்பிள் இது. ஸோ புருஹதீஸ்வர டெம்பிள் சொல்கிறதுக்கு சின்ன டெம்பிளே கிடையாதுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இது அந்த மாதிரி இருந்த டெம்பிளு. ஸோ அப்புறம் இந்த டெம்பிளுக்காக ஹிஸ்டரி அதெல்லாம் ஒரு முன்னாடி எழுதிட்டாரு. அது நீங்கள் கூட பார்க்க முடியும். ஸோ இங்கிலீஷு, ஹிந்தி, நம்ம தமிழ், ஸோ எல்லா 3 லாங்குவேஜில் கூட எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வெளியில் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் கலர்ஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு நேச்சுரலாக கலராக மாதிரி இருந்தது. ஸோ அது லைவில் பார்க்கும்போது வீடியோவுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம பசிக்குதுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கூட ஸ்நாக்ஸு, பிரசாதம் இதெல்லாம் வெளியில் இருக்கும். அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர், ஸோ நம்ம தஞ்சாவூர் டிசைன்ஸ் எல்லாம் இங்கே கூட இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் கூட ஹேண்ட்மேட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ வாங்கிறதுக்கும் இங்கே தான் ஈஸி. அப்புறம் ஒரிஜினல் ஹேண்ட்மேடு கிடைக்கும். ஸோ டிசைன்ஸ் எல்லாம் ஹவுஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் நிறையா இருந்தது டிசைன்ஸ் எல்லாம். நான் கூட 1-2 வாங்கிட்டேன். அப்புறம் இந்த தஞ்சாவூர் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் டால்ஸ் எல்லாம் உங்களுக்கு தமிழ்நாடு ஆளுக்கு மேபி நல்லா தெரியும். பட் ஆந்திரகாருக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த டால்ஸ் நிறையா தடவை நான் மூவியில் தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி டால்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆந்திராவில் ஃபேமஸுங்க. ஸோ இந்த டால் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி எங்கது டால் ஹேண்ட்மேடு அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக சொல்லுவார், இது தஞ்சாவூர் டால் தான் அப்படி. ஸோ ஃபேமஸுங்க. ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு பார்க்கக்கூடாது இந்த ஏரியாவில் வந்துட்டேன்னா. ஸோ நிறையா இதே மாதிரி ஹேண்ட்மேடு கூட நிறையா இருந்தது. எனக்கு சொல்கிறதுக்கு பேரில் ஒன்றும் வரலைங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வெரி 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 பியூட்டிஃபுல்லுங்க. ஃபைனல்லி நான் சொல்கிறேன், ஸோ ஆந்திராக்காரனா சரி தமிழ்நாளைனா சரி எல்லோரும் இந்த கோவில் விசிட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸு நீங்கள் இந்த கோவில் பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் ஆகுங்க.
இந்த வீடியோ வந்து நீங்கள் சும்மா எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான். பட் நீங்கள் வந்து ரியல் டைமில் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்றும் வேறேங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை, அசல் வேர்ட்ஸே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ ஆக்சுவலி ஆர்ட் கேலரி அப்புறம் வந்து 2 பிளேஸ் இங்கே இருக்கும். ஒரு கண்ணாடிது ஒன்று இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்துட்டா, ஆனால் டெம்பிள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் வந்து 2 மணிக்கு சொல்கிறாரு. ஸோ வெயில் மட்டும் வெரி ரொம்ப அடிக்குது இது. அதனால தான் மேபி தெரியாது, பார்க்க முடியுமோ பார்க்க முடியாதோ. ஸோ டைம் வந்து இல்லைங்க. அதனால தான் இன்னொரு பிளேஸ் வந்து போகணுமோ. அதனால தான் இந்த 2 பிளேஸ் வந்து பார்க்காம கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.